Hello guys, welcome back to Explore Little Thing channel. இன்னைக்கு வந்து எந்த வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மூணாருக்கு ஒரு ட்ரிப் போறோம். இங்க இருந்து போறேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு தேனிக்கு வந்திருந்தேன் இல்லையா, தேனிக்கு மதுரையில வீட்ல இருக்கேன். இங்க இருந்து நாங்க வந்து மூணார் போறோம். ஏன்னா இங்க இருந்து மூணார் போறது ரொம்ப கிட்ட அண்ட் இந்த பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு இந்த மாதிரி கிட்ட டிராவல் பண்றது ரொம்ப சேஃப். அதே மாதிரி வெளியே போறது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல். அதனால் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம மூணார் போக போகிறோம். எப்படி மூணார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து போடிமெட்டு மூணார் இங்கேருந்து ஒரு 82 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 3 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த ட்ரிப்பை நம்ம எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம போடிமெட்டு ஏறிட்டு இருக்கோம் இப்போ. இதுக்கு ஏதோ ஸ்டோரி இருக்கு. ரொம்ப தூரம் காரில் வந்ததுனால கொஞ்சம் நாஷியஸாக இருந்தது. அதனால வந்துட்டு ஒரு சுக்கு டீ ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி கடை இருந்தது, அங்கே வந்து சும்மா ஒரு செயின் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஷாப்பிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த சுக்கு டீ குடித்த பின்னாடி எனக்கு அந்த நாஷியஸ்லாம் டக்கு நின்றுச்சு. கைஸ், நாங்கள் வந்து ஒரு இடத்துல மேகியும் பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிட வந்திருக்கோம். வர வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸ் செம்மையாக இருக்குல்ல. இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம மூணாருக்கு என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம போகிற வழியில் பார்க்க முடியும். பக்கத்தில் வந்துட்டு மேகம்லாம் அப்படியே மெதுவாக நகர்ந்து போயிட்டுருக்கு. எல்லாம் புகை மாதிரி தெரியுது, ஆனால் இது எல்லாமே மேகமூட்டம் நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸே தெரியாத அளவுக்கு இருந்தது, இப்போ தான் ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. மூணாருக்கு முன்னாடி ஒரே ஒரு டோல் மட்டும் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம மூணார் வந்துருவோம், அவ்வளவுதான். வர வழியிலே நாங்கள் ஆன்லைனில் டிரைவர்ஸ் ரெசார்ட் வந்துட்டு புக் பண்ணிட்டு தான் வந்தோம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது அண்ட் வந்து ரொம்ப மெயின் பிளேஸ்ல இல்லை, ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ள வர மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக வந்துட்டு போகலாம். ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே 3 o'clock நாங்கள் வீட்டில இருந்து கிளம்பணும். 6 o'clock வந்துட்டு நாங்கள் டிரைவர்ஸ் ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்ததும் கரெக்டாக எங்களுக்கு வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நாங்கள் வெளியே எங்கேயும் போகலை, அப்படியே ரூம் வந்துட்டு சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க உங்களுக்கு வந்து ரூம் டூர் காமிக்கிறேன் அண்ட் ஹோட்டல் டூரும் காமிக்கிறேன். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஏதோ டேம் போகிற வழி மாதிரி தெரியுது, தண்ணி போகிற பைப் மாதிரி இருக்கு என்னமோ. வியூ ரொம்ப நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்க. ரூம் எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரூம் டூர் வந்து நான் போடுறேன்.
கைஸ் வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம ரூம். நம்ம ரூம்குள்ளே என்ட்ரு ஆகலாம் வாங்க. ஸோ என்ட்ரானதும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. சேஃபாக ஏதாச்சும் கோல்டு வச்சுக்கணும்னா இங்கே வந்து இந்த லாக்கர் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது ரூமு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்குது. பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அண்ட் இங்கே வந்து டாய்லெட்ரிஸ் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சோப்பு எல்லாம் இருக்குது. அண்ட் இன்னும் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் பண்ணால் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இது வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, ஜஸ்ட் வாட்டர் தான். வாட்டரு, கெட்டில் கொடுத்துருக்காங்க, 2 டீ கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் டீ போடுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எங்களோட லக்கேஜ் டஸ்ட்பின் இருக்குது. நல்லா டேபிள் சாப்பிட்றதுக்கு இருக்குது. அண்ட் இதுதான் நல்ல பெட்டு. 2 சைடு 2 லைட் தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் மேலே எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா பால்கனி. அண்ட் இங்கே வந்து டிவி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம டிவி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். ஸ்டூல் இருக்குது. அண்ட் கண்ணாடி நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வியூவோட நல்ல ஒரு பால்கனி. மேலே ஏசி வச்சுருக்காங்க. அண்ட் ஃபேன் கூட இருக்குது. ஸோ இப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே ஒரு ஸ்டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேணா உள்ளே இருக்க ஸ்டூலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வியூ பாருங்கள். இப்போ ஈவினிங் 6 o'clock ஆச்சா, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. பட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் வியூ. நல்லா இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாக. இங்கே வந்து ஒரே ஒரு சத்தம் தான், இந்த தவக்கலை சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்குது. வேறு எந்த சத்தமும் கேட்கல. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்ல ஒர்த்தான ஒரு ரூம். ரைஸ் நம்ம வந்து டீ போடலாம் வாங்க. டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரூம்க்கே எடுத்துகிட்டு வர மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஒரு சிக்கன் ரைஸ், இது 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து தொட்டுக்கிறதுக்காக நினைக்கிறேன். அது கிரேவியாக இருக்கும். அண்ட் பிளேட் கொடுத்துருக்காங்க. The next day. மார்னிங் தூங்கி எழுந்ததும் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ சூப்பரான ஒரு வியூ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஒரு சத்தம் கூட வரல. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரேஸ். இந்த சைடு மட்டும்தான் நிறைய ஸ்ட்ரேஸ் இருக்கு போல. எங்கெங்கேயோ இருக்கு எல்லாமே. மார்னிங் டீ கேட்டிருந்தோம். அழகாக ஃப்ளாஸ்கில் வந்து டீ கொடுத்துருக்காங்க அண்ட் சுகர் கொடுத்துருக்காங்க.
கைஸ் திடீர்னு பாருங்க மழை வருது. மழை இல்லை, லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலான்ட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன் நான். நம்மளுக்கு வந்து ஹோட்டல் கீழே வந்துட்டு கேன்டீன் இருக்குது. நம்ம மார்னிங் இல்லை நைட் வந்துட்டு அங்கே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே வந்துட்டு கேரளா ஃபுட்டு தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது எல்லா ஃபுட்டுமே. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பழம்புரி மட்டும் எனக்கு பிடிக்கல. அவ்வளோதாங்க, பார்ட் 1 கம்ப்ளீட் ஆச்சு. பார்ட் 2ல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது. நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பை.